ரோசா பார்க் அப்படின்ற ஒரு பெண்மணி அமெரிக்காவில் ஒரு பஸ்ஸில் டிக்கெட் எடுத்துகிட்டு போய் உட்காந்துட்டா. அப்போ ஒரு வெள்ளைக்காரன் வந்து எந்திரி அப்படின்னோடனே, ஏன் நான் தான் டிக்கெட் எடுத்துகிட்டு பஸ்ஸில் உட்காந்துட்டேனே, நான் உட்காந்துருக்கு, ஒயிட்ஸ் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு அப்படின்னு சொல்லி அவன் கூட ஆர்கியூ பண்ணான். இல்லை, அமெரிக்க அரசியல் அமைப்பு சட்டத்தில் அடிப்படை உரிமைகளில் எல்லாம் சமம்னு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவன் ஆர்கியூ பண்ணுறான். உடனே இப்போ அந்த நடத்துனரும் வந்து அந்த ஒயிட்ஸுக்கு தான் அந்த வெள்ளைக்காரனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாரு. உடனே ஒரு சண்டை வந்துருச்சு, அவளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. என்ன அடிப்படையில் அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா, பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்தார் அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவளுக்கு நியாயம் மறுக்கப்பட்டது. உடனே வெளியே வந்து அவன் சும்மா இருக்கல, எல்லாத்துக்கும் போய் சொன்னான், இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து அடிப்படை உரிமைகள் ஒன்று சொல்லிட்டு உள்ள வேற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, இது அமெரிக்கன் டைலமோ திரும்பி வருது அந்த மாதிரி சொல்லி சொன்னான். உடனே எல்லா மக்களும் ஒன்று போல சேர்ந்து, நம்ம இனிமேல் பஸ்ஸில் போக வேண்டாம், நம்ம நடந்தே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி, வேலை பார்க்குற வீடுகளாக இருந்தாலும் சரி, தொழிற்சாலையாக இருந்தாலும் சரி, அந்த மக்கள் எல்லாமே நடந்தே போனாங்க. அதனால் என்ன ஆகி போயிடுச்சு, ப்ரொடக்டிவிட்டி குறைஞ்சி போச்சு. இப்போ லேட்டாக போனாங்க, சிலவங்க ரொம்ப டயர்டாகி போயிடுச்சுன்னு சொல்லி வேலையை கம்மியாக பார்த்தாங்க. அதனால் என்ன பண்ணாங்க, அந்த அதிபர்கள்லாம் சேர்ந்து, நீங்கள் உங்களுக்கு பஸ்ஸில் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்தங்க இவ்வளோ நாள் அந்த நடைமுறையை மாற்றி அமைச்சாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஐ ஹாவ் அ ட்ரீம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு சொற்பொழிவு ஆற்றிருப்பார் மார்ட்டின் லூதர் கிங். அவரும் இந்த இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டார். அவரை உலகத்துக்கு அடையாளம் காட்டுறது இந்த சம்பவங்கள், எத்தனையோ சம்பவங்கள், இந்த சம்பவமும் ஒன்று. அதான் ஒரு அதிகாரம் வந்து எப்படி மக்களை வந்து ஆட்டி வைக்குது. புலி அதோட உடம்புல இருக்க புள்ளிகளை மாற்றிக்கிட்டாலும் சரி, அந்த அதிகார வர்க்கம், அந்த ஏகாதிபத்திய வர்க்கம் வந்து அவங்களுடைய வசதிகளை இதுவும் மாற்றி கொடுக்கவே மாட்டாங்க. எப்போ மக்கள் சக்தி திரண்டெழுதோ அன்னைக்கு தான் அது மாற்றி அமைக்கப்படும். அதான் சொல்லுவார் பாரதி, அக்னி குஞ்சென்று கண்டே நான் அதை அங்கே ஒரு காட்டிடை பொந்தியில் வைத்தேன், வெந்து தணிந்தது காடு, தளல் வீரத்தில் குஞ்சென்று மூப்பென்றும் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண ஒரு பெண்மணி ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கு காரணமாக இருந்தாங்கன்னா இது ஒரு சம்பவம். அது மாதிரி ஒரு சம்பவம் நம்ம நாட்டில் நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் நடந்துச்சு. அதை பற்றி தான் ஒரு கர்ணன் ஒரு படம்லாம் வந்துச்சு. அதை பற்றி இன்னொரு நாள் பேசுவோம். இன்னும் பேசுவோம் நண்பர்களே. வணக்கம், வாழ்க வளமுடன்.